முன்னாடி பெண்களுக்கு எவ்வளோ கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சோ, இப்போது ஆண்களுக்கும் நிறைய கொடுமைகள் பெண்கள் மூலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் வந்து நிறைய கொடுமைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அவங்க டாமினேட் பண்ணுறது, அவங்க வந்து ஹஸ்பண்டை வந்து எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலியை காயப்படுத்துறது, பசங்க முன்னாடி வந்து கேவலப்படுத்துறது, நீ என்ன சம்பாரிச்ச, நீ என்ன செஞ்சேன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆண்களுக்கு ஹர்ட் நடக்குது. நான் இப்போயும் சொல்கிறேன், ஆண்கள் தன்னோட ஹர்ட்டை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே வாய்ஸ் அவுட் பண்ணணும். நீங்களும் வந்து உங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை போயிட்டு நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ எங்கேயோ போய்ட்டு எங்கே உங்களுக்கு நியாயம் கிடைக்குமோ நீங்களும் போய் பேசுங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஏதோ பெண்கள் தான் ரொம்ப உத்தமைகள் மாதிரியும் ஆண்கள் கேவலமானவங்கள மாதிரியும் நிறைய இடத்துல போற்றி ஆகிட்டுருக்கு. பட் ட்ரூத் என்னென்னா, நிறைய இடத்துல வந்து இது ஈக்குவலாக தான் நடக்குது. ஆண்களுக்கு நடக்கிற கொடுமைகளும் பெண்கள் நடக்க ஈக்குவல் தான். அப்போ ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து சொசைட்டி நல்லா இருக்கும். ஏன்னா ஒருத்தரை ஏறி மிதிச்சு இன்னொருத்தங்க அடி வாங்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஃபேமிலியும் நல்லா இருக்காது, இந்த நாடும் நல்லா இருக்காது. இன்றைக்கி ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு பேசும்போது, நிறைய நேரத்தில் வந்து இப்போலாம் ஆண்கள் என்ன சொல்கிறீங்க, நான் இதை சொல்கிறது வந்து எந்த ஆண்களும் தேசத்தை என்னை தப்பாக எடுத்துக்க வேணாம், பட் எனக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு. ஒரு குடும்பம்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ என்னென்னா ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கும்போது ஆம்பளை சொல்கிறாரு, நான் போய் தூக்கு மாட்டிக்க போகிறேன், நான் போய் செத்துடுறேன். இப்போது நீங்கள் ஏதோ பேச்சுக்காக சொல்லி அதுக்கப்புறம் விட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா சண்டையில் கோவத்தில் நான் சொல்லுவேன், டே நான் உன்னை கொல்லுவேன், நான் செத்துடுறேன், இல்லை நான் உன்னை கொல்றேன், இல்லை நான் ஆணோ பெண்ணோ மாற்றி இந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஆண்கள் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப இமோஷ்னலாக என்னை வந்து 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்க, என்னை வந்து பசங்க முன்னாடி கேவலப்படுத்திட்டாங்க, என்னை கீழே போட்டாங்க, இது வாய்ஸ் அவுட்லாம் பண்ணது என்ன பண்ணுறது, உள்ளே வச்சு புழுங்கி கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு ஃபீல் பண்ணி. ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து அந்த குடும்பத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காங்கப்பா. ஆரம்பத்துலேருந்தே ராப்பகலாக இன்னும் சில பேர்லாம் பார்த்து ஃபாரின்லாம் போயிட்டு குடும்பத்தெல்லாம் இழந்து, நேரத்தெல்லாம் இழந்து, இளமையெல்லாம் இழந்து உழைச்சவங்களாம் எத்தனையோ பேர். வீட்டுக்கு வந்தால் இந்த மனைவி வந்து எடுத்தெறிஞ்சு தூக்கி எறிஞ்சு பேசும்போது உண்மையாக ஃபீலிங் இருக்கும். அப்போ என்ன ஆகிடுது, இவங்க சொல்கிறாங்க நான் செத்துடுறேன், நான் இது வாழவே எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. சில பேர் கவலையிலே ஹார்ட் அட்டாக் வந்து செத்துடுறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, தூக்கு மாட்டிக்கிறது. படிச்சிருப்பீங்க நிறைய நியூஸ்லலாம், இந்த தண்டவாளத்தில் போய் படுக்கிறது. அப்புறம் வந்து இன்னும் சில பேர்லாம் விஷம் சாப்பிட்றது. நீ சாவறதால உன் ஒய்ஃப் வந்து வருத்தப்படும், உன் குடும்பம் வருத்தப்படும் நீ சொன்னா உலகத்திலேயே நீ தான் மகா 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 அப்பாவி. நான் இப்போயே சொல்கிறேன், அந்த காலத்தில் வந்து இருந்த நிறைய பெண்கள் மாதிரி இந்த காலத்தில் இல்லை. நீ செத்த உடனே இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒன்று இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க, இல்லையா நீங்கள் சம்பாரித்த சொத்துலையோ இல்லை உங்கள் மூலமாக வரப்போகிற பணத்தையோ அனுபவிக்க போகிறாங்க, என்ஜாய் பண்ண போகிறாங்க. எவ்வளோ நாளைக்கு அழுவாங்க ராஜா? 5 நாளைக்கு, 5 மாதத்துக்கு, அவ்வளோதான். ரொம்பலாம் இப்போ அழுவுறதுக்குலாம் யாருக்கும் டைம் இல்லை. எல்லாருமே அவங்க வேலையை ஒரு நாளில் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. யாருக்கு லாஸு செத்ததால், யார் அவசரப்பட்டா நீங்கள். அதனால் நான் இப்போயே சொல்கிறேன், இன்னொரு தடவை நான் செத்துடுறேன், நான் என்ன கேட்குறேன், உன் வாழ்க்கைப்பா, நீ சம்பாதிக்கிற பணம் உனக்கு முதல்ல செலவு பண்ணு, நீ என்ஜாய் பண்ணு வாழ்க்கையை. நிறைய பேர் இந்த சீரியல் அப்பாங்க மாதிரியும், சீரியல்னால் சினிமாவில் வர அந்த கதைகளில் வராங்கள்ல, அந்த குடும்பத்துக்காக வாழ்கிறாங்க அப்பாங்க, அந்த மாதிரி வந்து முழுக்க தியாகத்தை பண்ணிட்டு கடைசியில் வந்து உங்கள் லைஃப்பை சூன்யமாக்கி இருக்காதீங்க. சம்பாதிக்கிற பணத்தில் நான் இப்போயே சொல்கிறேன், 3 பங்காக போடு. ஒரு பங்கு உன் குடும்பத்துக்கு, இன்னொரு பங்கு உன்னோட இப்போ ப்ரெசண்ட்டுக்கு, இன்னொரு பங்கு நாளைக்கு உனக்கு, உன்னோட சேவிங், உன் பர்சனல் சேவிங். எல்லாத்தையும் தூக்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு, எல்லாத்தையும் தூக்கி ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டு, எல்லாத்தையும் தூக்கி மற்றவங்களை கொடுத்துட்டு நீ என்ன ரஜா பண்ண போகிற? எதுக்காக இந்த பூமியில் நம்ம பிறந்தோம்? எதுக்காக நம்ம வாழ்கிறோம்? உனக்கு பிடிச்சதுன்னா, உனக்கு ஒரு சினிமா பிடிக்குதா, நீ போகணும், உனக்கு காசு வேணும். உனக்கு பிடிச்சிருக்கா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடணும், உனக்கு காசு வேணும். உனக்கு பிடிச்சிருக்கா உன் ஃப்ரெண்டோ யாராவது வந்தால் உனக்கு எதாவது வாங்கி தரத்துக்கு உனக்கிட்ட காசு வேணும். நீ போய் கேட்பேன் இன்னொருத்தர்கிட்ட. என்ன கேட்குறேன், 60 வயசு 70 வயசுல போய் வாழ போகிறோம்? சொல்லுங்கள் பிரதர், எப்போ வாழ போகிறோம்? இப்போ தானே வாழ போகிறோம். இந்த லைஃப்பில் உனக்கு ஒரு கண்ணாடி வேணும், இல்லை ஒரு ஜீன்ஸ் வேணும், இல்லை ஒரு நல்ல வாட்ச் வேணும், இல்லை உனக்கு நீ வந்து பிடிச்சது உனக்காக செய். நிறைய பேர் வந்து ப்ரெஷ்ஷை கூட மாற்ற மாட்டாங்க. இந்த ப்ரெஷ்ஷை எத்தனை வருஷம் ஆனாலும் தேய்க்கலாம் குடும்பத்துக்காக. ஆண்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன், முதல்ல உன்னோட லைஃப்பை நிற்பார். ஏன்னா ரிசர்ச் என்ன சொல்லுது, பெண்களோட ஹார்ட் அட்டாக்ஸோட ஆண்களோட ஹார்ட் அட்டாக் அதிகமாக. வெளியே பார்த்தா பெண்கள் தான் குடும்பத்துக்கு உழைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே 1008 வலிங்க ஒவ்வொரு ஆம்பளைங்களுக்கும். வேலையிற இடத்துல ஃபீலிங்கு, குடும்பத்தில் ஃபீலிங்கு, போதுங்க ஃபீல் பண்ணதெல்லாம். உங்களுக்காக வாழுங்க.
இந்த தவறான முடிவு, தூக்க மாட்டிக்கிறது, நான் குச்சிடுறேன், இறந்துடுறேன், இது எங்கேயுமே எப்போவுமே வாழ்க்கையில் இதோட பேசாதீங்க. வாழ ஆரம்பிங்க. புரியுதா இல்லையா? உன் லைஃப்பை நல்லா லீட் பண்ணுப்பா. இன்னொரு தடவைலாம் பிறக்க மாட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்துருக்குறோம். திருப்பி டக்கு டக்குன்னு போய் செத்துறாது. இவ்வளோ நாள் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இல்லாத போயிடும். அண்ணன் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.